5 வருஷம் வேஸ்ட் ஆயிரும். அதுக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒரே குட்டியில ஊர்னா மட்டிங்க. ஆக இதெல்லாம் உணரணும். அது வேற இது வேற இல்லை, எல்லாம் ஒரே தான். அதே திமுக இவங்கெல்லாம் அதே மாதிரி எல்லாம் ஆடம்பரத்தோடு வருவாங்க. எல்லாம் இவர் சொல்றது அவர் எப்படி இருந்தாரோ அதோ மோசமாக இருக்கும். எல்லாம் உணரணும். உணர்ந்து நீங்க வர தேர்தல் இது நம்மளுக்குரிய தேர்தல். நான் சொன்ன மாதிரி எல்லாம் வசதி வாய்ப்பு ஊருக்கு எதாவது கோரிக்கை இல்லைன்னு சொல்லியிருப்பா. ஆனா அதுக்கு இடையில நம்ம ஓட்டு கொஞ்சம் நம்ம குறைச்சிடுச்சு. ஒரு 500 ஓட்டு வித்தியாசத்தில் நம்ம தோத்துட்டோம். ஆக வர்ற தேர்தலை கொஞ்சம் யோசித்து ஓட்டு போடுங்க. நமக்கு யார் வேணும், யார் வந்தா செய்வாங்க, இதெல்லாம் நம்ம சொன்னாரு. இப்ப வந்தாரு, ஆனா ஒண்ணுமே செய்யாதால ஓட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் உணரணும். இன்னைக்கு இந்த ஆட்சியில் எப்படி இருக்கு, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய்க்குது, சந்தி சிரிக்குது, கொலை கொள்ளை, எங்க பார்த்தாலும் கற்பழிப்புகள், எங்க பார்த்தாலும் கஞ்சா வியாபாரம், எல்லா தவணையும் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் நடமாட்டம். இப்படி இந்த ஆட்சியே பெண்களுக்கு குறிப்பா பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கமா இந்த அரசாங்கம் இருக்குது. குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சின்ன பொண்ணிலிருந்து பெரியவங்களும் பாலியல் சீண்டல், பாலியல் தொல்லை, கற்பழிப்பு, இதை போன்ற குற்றங்கள் இதெல்லாம் இந்த அரசு தடுக்க நடவடிக்கை